மார்ச் மாதம் 27ஆம் தேதி தவக்காலம் 5ஆம் வாரம் வெள்ளிக்கிழமை. முதல் வாசகம். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 20. இறை வார்த்தைகள் 10 முதல் 13 முடிய. எரேமியா கூறியது: சுற்றிலும் ஒரே திகில் என்று பலரும் பேசிக்கொள்கின்றார்கள். பழி சுமத்துங்கள், வாருங்கள் அவன் மேல் பழி சுமத்துவோம் என்கிறார்கள். என் நண்பர்கள் கூட என் வீழ்ச்சிக்காக காத்திருக்கிறார்கள். ஒருவேளை அவன் மயங்கி விடுவான், நாம் அவன் மேல் வெற்றி கொண்டு அவனை பழிதீர்த்து விடலாம் என்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரைப் போல என்னோடு இருக்கின்றார். எனவே என்னை துன்புறுத்துவோர் இடறி விழுவர், வெற்றி கொள்ளார். அவர்கள் விவேகத்தோடு செயல்படவில்லை, எனவே வெட்கமுறுவார்கள். அவர்களின் அவமானம் என்றும் நிலைத்திருக்கும், அது மறக்கப்படாது. படைகளின் ஆண்டவரே, நீர் நேர்மையாளரை சோதித்தறிபவரும் உள்ளுணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் காண்பவர். என் எதிரிகளை பழி வாங்குவதை நான் காண வேண்டும், ஏனெனில் என் வழக்கை உம்மிடம் எடுத்துரைத்துள்ளேன். ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள், ஏனெனில் அவர் வறியோரின் உயிரை தீயோரின் பிடியினின்று விடுவித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். இயேசுவை பிடிக்க முயன்றார்கள், ஆனால் அவர்கள் கையில் அகப்படாமல் அவர் அங்கிருந்து சென்றார். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10 வசனங்கள் 31 இருந்து 42 வரை. அக்காலத்தில் இயேசுவின் மேல் கல்லெறிய யூதர்கள் மீண்டும் கற்களை எடுத்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து, தந்தையின் சொற்படி பல நற்செயல்களை உங்களுக்கு முன் செய்து காட்டியிருக்கின்றேன். அவற்றுள் எச்செயலுக்காக என் மேல் கல்லெறிய பார்க்கிறீர்கள் என்று கேட்டார். யூதர்கள் மறுமொழியாக, நற்செயலுக்காக அல்ல, இறைவனை பழித்துரைத்ததற்காகவே உன்மேல் கல்லெறிகிறோம் என்றார்கள். ஏனெனில் மனிதனாகிய நீ உன்னையே கடவுளாக்கிக் கொள்ளுகிறாய் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, நீங்கள் தெய்வங்கள் என நான் கூறினேன் என்று உங்கள் மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா? கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களே தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். மறைநூல் வாக்கு என்றும் அழியாது. அப்படியானால் தந்தையால் அர்ப்பணிக்கப்பட்டு அவரால் உலகுக்கு அனுப்பப்பட்ட நான் என்னை இறைமகன் என்று சொல்லிக் கொண்டதற்காக இறைவனை பழித்துரைக்கிறாய் என நீங்கள் எப்படி சொல்லலாம்? நான் என் தந்தைக்குரிய செயல்களை செய்யவில்லை என்றால் நீங்கள் என்னை நம்ப வேண்டாம். ஆனால் நான் அவற்றை செய்தால் என்னை நம்பாவிடினும் என் செயல்களை ஆவது நம்புங்கள். அதன் மூலம் தந்தை என்னுள்ளும் நான் அவருள்ளும் இருப்பதை அறிந்துணர்வீர்கள் என்றார். இதை கேட்டு அவர்கள் அவரை மீண்டும் பிடிக்க முயன்றார்கள். ஆனால் அவர்கள் கையில் அகப்படாமல் அவர் அங்கிருந்து சென்றார். யோர்தானுக்கு அப்பால் யோவான் முதலில் திருமுழுக்கு கொடுத்து வந்த இடத்திற்கு இயேசு மீண்டும் சென்று அங்கு தங்கினார். பலர் அவரிடம் வந்தார்கள். அவர்கள் யோவான் அரும் அடையாளம் எதையும் செய்யவில்லை, ஆனால் அவர் இவரை பற்றி சொன்னதெல்லாம் உண்மையாயிற்று என பேசிக்கொண்டார்கள். அங்கே பலர் அவரிடம் நம்பிக்கை கொண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, பாதுகாப்பு உணர்வு, சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி என்பது மனிதர்களாகிய நாம் அனைவருமே வளமாக வாழ்வதற்கு அவசியமான ஒன்று. இந்த பாதுகாப்பு உணர்வை நாம் பல்வேறு இடங்களில் தேடுகின்றோம். நல்ல வேலை கிடைத்து விட்டால், நிறைய பணம் சம்பாதித்து விட்டால், வசதியான வீடு கட்டிவிட்டால், வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையும் இல்லை என்று எண்ணுபவர்கள் நம்மில் பலர். மேற்கூறியவை அனைத்தும் நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்கிற உணர்வை நமக்கு தருகின்றன. இருப்பினும் மேற்குறிப்பிட்ட எவையும் மனிதர்களுக்கு நிரந்தரமான பாதுகாப்பு உணர்வை தந்துவிட முடியாது. கடவுளின் உடனிருப்பை உணர்வது மட்டுமே ஒருவருக்கு நிரந்தரமான நிலையான பாதுகாப்பு உணர்வை தர முடியும். இதையே எரேமியாவும் இயேசுவும் அனுபவித்திருந்தனர். திகிலும் பயமும் தன்னை சுற்றி இருந்தாலும் ஆண்டவர் வலிமை வாய்ந்த போர் வீரனைப் போல தன்னை பாதுகாப்பதை எரேமியா உணர்ந்திருந்தார். இறைமகன் இயேசுவிடமும் இத்தகைய பாதுகாப்பு உணர்வு, அதாவது இறைவன் தன்னை பாதுகாக்கிறார் என்கிற உணர்வு இருந்தது.
இதன் காரணமாகவே யூதர்கள் அவர் மீது கல்லெறிய முற்பட்டால் கூட அவர் கொஞ்சம் கூட அஞ்சவில்லை. இயேசுவின் மீது யூதர்கள் கல்லெறிய முயன்றும் அவரை பலமுறை கொல்ல முயன்றும் அவர் தனது தந்தையினுடைய பணியை தொடர்ந்து ஆற்றியதற்கான காரணம் தன் தந்தையின் உடனிருப்பை அவர் உணர்ந்து அவர் வழங்கிய பாதுகாப்பை தனதாக்கியதே. இத்தகைய பாதுகாப்பு உணர்வை தனக்கு வழங்கிய தன் தந்தையின் உடனிருப்பை உணர்ந்து கொள்ளும் பொருட்டே இயேசு யோவான் திருமுழுக்கு கொடுத்த இடத்திற்கு சென்றார். அதாவது யோவான் திருமுழுக்கு கொடுத்த இடம் என்பது இயேசு திருமுழுக்கு பெற்ற இடம். யோவான் 10:40. ஆக தனது திருமுழுக்கு தனக்கு வழங்கிய அருளை உணர்ந்து தந்தையினுடைய பாதுகாப்பு உணர்வை புதுப்பித்து கொண்டு தொடர்ந்து பணி செய்தவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அன்புக்குரியவர்களே, மகிழ்ச்சியான மனிதர்கள் என்பவர்கள் பிரச்சனை இல்லாத மனிதர்கள் அல்ல. மாறாக பிரச்சனை நேரங்களில் கடவுளது பிரசன்னம் தங்களோடு இருப்பதை உணர்ந்து அவர் தருகின்ற வல்லமையை உணர்பவர்கள்தான் உண்மையிலேயே மகிழ்ச்சியான மனிதர்கள். இளைஞர் ஒருவன் இருந்தான். தன்னை குறித்தும் தன் திறமைகளை குறித்து மிகவும் தாழ்வான எண்ணம் கொண்டிருந்தான். என்னிடம் திறமைகள் இல்லை, என்னிடம் ஆற்றல் எதுவும் இல்லை, நல்லது எதுவும் என்னிடம் கிடையாது என்று தன்னையே அவன் தாழ்வாக எண்ணிக்கொண்டிருந்தான், புலம்பிக் கொண்டே இருந்தான். இறுதியில் தன் பிரச்சனைகளுக்கு முடிவு தேடி தன் ஊரின் அருகில் இருந்த ஒரு குருவை தேடிச் சென்றான். குருவின் ஆசிரமம் ஒரு ஆலமரத்திற்கு அருகில் இருந்தது. தன்னை தேடி வந்த இளைஞனோடு அந்த குரு ஆலமரத்தின் அடியில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார். இளைஞன் தன்னுடைய பிரச்சனைகளை அவரிடம் தெரிவித்தான். அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த அந்த குரு அவனிடம் கீழே கிடைக்கின்ற ஆலம் பழம் ஒன்றை எடுத்து 2ஆக நறுக்கு என்று சொன்னார். அவனும் அவ்வாறே செய்தான். அதிலிருந்து ஒரு விதையை எடு என்று சொல்ல அவனும் எடுத்தான். அந்த விதையை 2ஆக பிள என்று குரு சொன்னார். நம் அனைவருக்கும் தெரியும், ஆலமரத்தினுடைய விதையானது மிகச் சிறியதாக இருக்கும். எனவே கஷ்டப்பட்டு அந்த விதையை 2ஆக பிளந்தான். குரு அவனை நோக்கி உள்ளே என்ன பார்க்கிறாய் என்று கேட்க அவன் ஒன்றுமில்லை என்று பதில் சொன்னான். உடனே குரு அவனை நோக்கி, ஒன்றுமில்லாத விதையில் இருந்தால் இவ்வளவு பெரிய ஆலமரம் உழைத்தது என்று அவனை பார்த்து கேட்க அவனால் பதில் சொல்ல முடியவில்லை. அப்பொழுது குரு தொடர்ந்து பேசினாராம். தம்பி, ஒன்றுமில்லாமையிலிருந்து இவ்வளவு பெரிய ஆலமரம் வந்திருக்க முடியாது. கண்ணுக்கு தெரியாத சக்தி அதனுள் இருப்பது இதற்கு காரணம். உனக்குள்ளும் கண்ணுக்கு தெரியாத சக்தியும் ஆற்றலும் உண்டு. அதை கண்டுகொள், உன் வாழ்வு செழிக்கும் என்று சொல்லி அனுப்பினாராம். அன்புக்குரியவர்களே, ஆற்றல் மிக்க இறைவனின் பிரசன்னத்தை தனக்குள் உணர்ந்த இயேசுவைப் போல நாமும் உணர அழைக்கப்படுகிறோம். இயேசுவினுடைய வாழ்விற்கு எப்பொழுதெல்லாம் எதிர்ப்புகளும் அச்சுறுத்தல்களும் வந்தனவோ அப்பொழுதெல்லாம் அவர் தனிமையை நாடிச் சென்றதை விவிலியம் எடுத்துரைக்கிறது. உதாரணமாக இன்றைய நற்செய்தியில் இயேசுவை யூதர்கள் பிடிக்கச் சென்றபோது அவர் யோர்தானுக்கு அப்பால் தனியான ஓரிடத்திற்கு சென்றார் என்று வாசிக்கிறோம். அதேபோல நாளைய நற்செய்தியில் யூதர்கள் தன்னை கொல்ல திட்டம் தீட்டிய பொழுது இயேசு வெளிப்படையாக நடமாடாமல் பாலைவனத்திற்கு சென்று தனிமையில் இருந்தது குறித்து வாசிக்கிறோம். யோவான் நற்செய்தி 10வது பிரிவு 53 மற்றும் 54 வசனங்கள். அவர் தனிமையை நாடிச் சென்றது பிரச்சனையிலிருந்து தப்பிப்பதற்காக அல்ல, மாறாக தன்னை வலுவூட்டிக் கொள்வதற்காகவும் தந்தையினுடைய திருவுளத்தை தேர்ந்து தெளிவதற்காகவும் தந்தை வழங்கக்கூடிய பாதுகாப்பு உணர்வை அனுபவிக்கவும் தான். அன்புக்குரியவர்களே, நம் வாழ்க்கையிலும் பிரச்சனைகளும் எதிர்ப்புகளும் வருகின்ற பொழுது அழிந்து போகக்கூடிய மேலோட்டமான பணம், பதவி, பொருளாதாரம் இவற்றில் நமது பாதுகாப்பு உணர்வை தேடாமல் இறைவனில் நமது பாதுகாப்பு உணர்வை தேடினோம் என்றால் மனம் மகிழ்வாகவும் உள்ளம் நிறைவாகவும் இருக்கும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களது வாழ்க்கைக்கு நிலையான உண்மையான பாதுகாப்பு உணர்வை உமது பிரசன்னம் மட்டுமே கொடுக்க முடியும் என்பதை நாங்கள் உணர்ந்து வாழ எங்களுக்கு வரமருள்வீராக. ஆமேன். எதிரிகள் சொல் புயலாய் வீசினாலும் என் உள்ளம் அசையாது நீ இருப்பதால், என் கண்ணீர் காணும் கருணை மிகு தேவனே, என் நெஞ்சம் உம்மில் அமைதி காண்கின்றது.
என்னோடு இருப்பவர் ஆண்டவர், என் உள்ளம் தாங்கும் ஆதாரம். இரு சூழ்ந்தாலும் பயமில்லை, என் வெளிச்சம் நீரே ஆண்டவரே. என்னோடு இருப்பவர் ஆண்டவர், என் உள்ளம் தாங்கும் ஆதாரம். இரு சூழ்ந்தாலும் பயமில்லை, என் வெளிச்சம் நீரே ஆண்டவரே. அறியாத என் வழிகளை நீ அறிந்தீரே, ஒளிந்து கிடந்த காயங்கள் கூட உமக்கு தெரியும். உடைந்த என் நம்பிக்கையை உயர்த்தி பிடித்தீர். நீதியின் தேவனே என் துணையே, நான் அமைதியில் உம்மை நம்புகிறேன். என்னோடு இருப்பவர் ஆண்டவர், என் உள்ளம் தாங்கும் ஆதாரம். இரு சூழ்ந்தாலும் பயமில்லை, என் வெளிச்சம் நீரே ஆண்டவரே. ஹே, ஹே, என் பயம் கரைந்து போகும் உம் நாமத்தில். என் சங்கடம் சமாதானம் காணும் உம் சந்நிதி.